ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்களோட கிறிஸ்மஸ் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. கிறிஸ்மஸ்க்கு எப்போவுமே நாங்கள் வந்து நைட்டு தான் சர்ச்சுக்கு போவோம். ஏன்னா அடுத்த நாள் மார்னிங்கும் மாஸ் நடக்கும். முந்தின நாள் நைட்டு 11:30க்கும் மாஸ் நடக்கும். நாங்கள் வந்து நைட்டு தான் போவோம். இப்போ டைம் வந்து ஒரு 10:30க்கு மேலே இருக்கும். நான் எங்கள் அத்தை எல்லாருமே ரெகுலராக போகிறத விட கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து கோயிலில் வந்து பாலநேசுவை வந்து குடிலில் கொண்டு வைப்பாங்கள்ல, அதுக்கு வந்து அந்த பாலநேசுவை கொண்டு போகிறதுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சின்ன குழந்தைங்க, இப்போ பிறந்த குழந்தைங்க வீட்டில் உள்ளவங்கள வந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்கள் அத்தையும் அதில் கொண்டு போகலாம் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 11:30க்குள்ளே முன்னாடியே போயிட்டோம். சர்ச்சுக்கு போய் நேரமே போய் உட்காந்துட்டோம். எங்கள் அத்தை தான் குழந்தைய வந்து பாலநேசு பின்னாடி கொண்டு போனாங்க. நான் நினச்சிட்டே இருந்தேன் அழுதுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அழவே இல்லை. அதுக்கு பிறகு பூசை முடிகிற வரைக்குமே அழலை. பாதி நேரம் ஃபுல்லாக தூங்கிட்டான். பூசை முடிஞ்ச பிறகு தான் முழிக்கவே செஞ்சான். மாஸ் முடிஞ்ச பிறகு வந்து நான், என் ஹஸ்பண்டு, எங்கள் அத்தை, மைனி பிள்ளைங்க எல்லாருமே கோயிலுக்குள்ளே தான் இருந்தோம். ஏன்னா குடியில் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலான்னு. எப்போவுமே எங்கள் ஊரில் எப்படின்னா ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு தீமில் தான் இருக்கும். எல்லா வருஷமும் ஒரே மாதிரி குடில் வைக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் வந்து பங்கு பிரிவில் உள்ளவங்க வந்து போட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. எங்கள் ஊரில் வந்து மீன் தொழிலே மீனவ தொழில் தான். அதோட அடையாளமாக வந்து ஒரு போட்டு செஞ்சுட்டு அதில் வந்து பாலநேசு இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த போட்டு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூலில் வச்சுருக்காங்க. இந்த வருஷம் வந்து இளைஞர்கள் வச்சுருக்காங்க இந்த குடியில். மற்றபடி எல்லா வருஷமே வந்து மறைக்கல்வியில் உள்ளவங்க தான் வைப்பாங்க. கேட்டிசம் கிளாஸ் டீச்சர்ஸ் வைப்பாங்க. நானும் ஒரு வருஷம் இருந்தேன். அப்போ நாங்கள் வைக்கும்போது போயா வச்சு செஞ்சுருந்தோம். எங்கள் ஊர் குடில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். பட் கண்டிப்பாக அதில் வேலைப்பாடுகள் அதிகமாக இருந்திருக்கும், எனக்கு தெரியும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் அன்றைக்கி நாங்கள் கடைக்கு போயிருந்த நேரம் கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அது மைனி பிள்ளைங்க, நான், எங்கள் அத்தை எல்லோரும் சேர்ந்து கொளுத்தினோம். நீ ஆச்சிக்கிட்ட வா, ஆச்சிக்கிட்ட வா, எல்லாம் ஆச்சிக்கிட்ட போ. இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான், December 25 தான். நைட்டு மாஸ்லாம் முடிச்சுட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தான் போனோம். எங்கன்னா பெரியகாட்டுக்கு. எங்களோட அத்தையும் மாமாவும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே குழந்தைய கொண்டு வர சொல்லி கேட்டிருந்தாங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அதனால் சரி ஓகே கிறிஸ்மஸ் அன்னைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு ஒயின் குடித்தோம். அது எங்கள் அத்தை செஞ்ச ஒயின். சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து மதியத்துக்கு வந்து பிரியாணி வச்சுருந்தாங்க. பிரியாணி, பாயாசம், சிக்கன் ஃப்ரை, ரைத்தா, முட்டை வச்சு எல்லாம் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணுவாங்க பிரியாணி. யாருக்காவது ஆர்டர் வேணும்னா சொல்லுங்கள், பண்ணி தருவாங்க. மினிமம் 20 பார்சல்லேருந்து 200 பார்சல் வரை கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். அதுக்கு பிறகு வந்து என்னோடய அத்தை பொண்ணு வந்து கேக் பண்ணியிருந்தா. சூப்பராக பண்ணியிருந்தா. சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு. வெளியே கூட இந்த டேஸ்ட் இல்லைங்க, உண்மையாகவே சொல்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. வெளியே கூட திகட்டிரும். இனிப்பு அதிகமாக இருக்கும், க்ரீம் அதிகமாக இருக்கும், ஏதோ ஒன்று இப்படி இருக்கும். இது அப்படி இல்லை, எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக போட்டிருக்கா. சூப்பராக இருந்துச்சு. என் பையனோட 6th மந்த்துக்கும் எங்கள் மைனி பொண்ணோட பர்த்டேக்கும் 2 பேருமே ஆர்டர் கொடுத்துட்டோம் இப்போவே. நீ தான் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் வந்து வெளியே போயிருந்தோம். நம்ம கோயிலுக்கு, பெரியகாட்டு கோயிலுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கடலுக்கு முன்னாடி பெரிய இடம், ஃபுல் மண். எல்லாருமே அங்கே தான் ஈவினிங் வந்து பட்டாசு வைப்பாங்க. யாருமே வீட்டில் இருந்து கொளுத்த மாட்டாங்க. எல்லாருமே நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்களும் வந்துடுவாங்க, வெளியூரில் இருந்து வராங்க அந்த நைட்டு இங்கே வந்து பட்டாசு கொளுத்துறதுக்கு. நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து ஃபோட்டோஸு, செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிராக்கர்ஸ் கொளுத்துறதுக்கு தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டோம். இதில் இருக்கல, கடல் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம். இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குன்னே லைட்டிங்ஸ் தனித்தனியாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. பெரியகாடு கோயில் வந்து திருத்தலம் ஆக்கப்பட்டாச்சு. இது திருத்தலம் ஆனதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஜனவரி மந்த் வந்து பெரியகாட்டில் திருவிழா இருக்குது. நான் அந்த டைம் உங்களுக்கு அதோட வரலாறு எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுறேன். எங்கே போச்சு, எங்கேயோ போச்சு.
அப்புறம் நாங்கள் வந்து காலிஃப்ளவர் ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 3 கடை இருக்குது. அதில் வந்து லாஸ்ட் கடை மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது வரை யார் கடையும் இல்லைங்க. எங்கள் அத்தையோட கூட பிறந்த தம்பி கடை தான். இது வந்து நம்ம அவங்க ஊரில் வந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்கல்ல, அப்படி தான் வச்சுருக்காங்க கடை. காலிஃப்ளவர், சில்லி சிக்கன், பானிபூரி, மசால் பூரி, அதுக்கு பிறகு வந்து சம்டைம்ஸ் வந்து கேஎஃப்சி டைப்பில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுவாங்கள்ல, அதுவும் வச்சுருப்பாங்க. டீ, காஃபி இவ்வளவும் சேல் பண்ணுறாங்க. ஜூஸு, தண்ணி பாட்டில் எல்லாமே இருக்குது. எப்போவுமே ரெகுலராக எப்போவுமே வச்சுருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமைலாம் வந்து அந்தநேர் கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. அந்த டைமில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது என்னாச்சுன்னா, நாங்கள் சாப்பிட வந்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்கல. டேஸ்ட்டு கூட பார்க்க முடியல. அவ்வளோ கூட்டம். சரி, நிறைய பேர் நின்னனால நாங்கள் வாங்கலை. நிறைய பேர் கேட்டுகிட்டே நின்னாங்க. லாஸ்ட்டு ஒரு 5, 6 இருந்தும் கூட நாங்கள் வாங்கலை. மற்றவங்க வாங்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. நாங்கள் வாய் மட்டும் பார்த்துட்டு வீடியோவையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரே ஒரு பானிபூரி மட்டும் தந்தாங்க. அதுவும் நாங்கள் டேஸ்ட் பண்ணல. சின்ன பிள்ளைங்க 3 பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு கிராக்கர்ஸ் கொளுத்துறதுக்கு. அதுக்கு கொஞ்சம் தள்ளி போய் தான் இருந்தோம். ஒரு பேக் நிறைய வாங்கிட்டு வந்தோம் கிராக்கர்ஸு. எப்படி ஒரு 10K கிட்ட வந்திருக்கும். எங்கள் அத்தை தான் வாங்கி வச்சுருந்தாங்க, நாங்கள் வாங்கலை. இது வெடிக்கும் தெரியுமா? அப்போ அதுக்கு லேனி கையில் ஒன்று கொடு. பெரிய காட்டில் வந்து கிறிஸ்மஸோட ஸ்பெஷலே இது தான். எல்லா பக்கமும் கிராக்கர்ஸ் கொளுத்துவாங்க. நம்ம கொளுத்துறத பார்க்கவா, அடுத்தவங்க கொளுத்துறத பார்க்கவா, வானத்தில் வெடிக்கிறத பார்க்கவா, இப்படி கண்ணும் அங்கே இங்கேயும் தான் போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. பக்கத்தில் நம்ம மத்தாப்பு வைக்கும்போது பக்கத்தில் கொலவனைப்பாங்க, நம்ம கண்ணு மாறே அங்கே போவோம். அங்கே உள்ளவங்க நம்ம வெடிக்கும்போது நம்மளை பார்ப்பாங்க. அப்படி ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஃபயராக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் ஓரமாக தான் வச்சோம். ஏன்னா மற்றவங்களுக்கு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக, எங்களுக்கு பிறகு யாரும் இல்லாத மாதிரி இடத்துல போய் தான் வச்சோம். ஒரே மாதிரி வைக்கணும். இது வந்து எங்கள் சித்தப்பா பையன்தான். ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்தான். முந்தின நாள் கிறிஸ்மஸ் நைட்டிலேருந்து நெக்ஸ்ட் டே நைட்டு வரைக்குமே ஃபுல் டான்ஸு தான். நாங்கள் இருந்த இடத்துக்கு வந்துட்டான். வெடி வெடிச்சிட்டு இருக்கும்போது வந்து ஃபுல் டான்ஸு, கையில் தீயை வச்சு வச்சு ஒவ்வொரு டான்ஸாக ஆடிட்டே இருந்தான். நல்ல என்டர்டெயின்மெண்ட். நாங்கள் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற குடிலையும் பக்கத்தில் வந்து சிறார்கள் வந்து குடில் வச்சுருந்தாங்க. அதையும் வீடியோ எடுக்கலான்னு தான் போனோம். இப்போ இந்த கோயிலோட ஒரு புதுமையை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 1956 ஆண்டில் வந்து ஒரு 10 படகுல வந்து மீனவர்கள் போயிருக்காங்க. படகுனா வந்து வல்லம் மாதிரி இருக்கும்ல அது. அதில் வந்து போயிட்டு அவங்க கரை திரும்பும்போது, ஊர் பக்கம் கரை திரும்பும்போது அவங்களால வந்து கடல்ல இருந்து கரைக்கு வர முடியலை. ஏன்னா அவ்வளோ காற்று, புயல், சூறாவளி மாதிரி உள்ளே தான் இது பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களால கொஞ்சம் கூட கரையை வந்து அந்த வள்ளத்தை கொண்டு வர முடியலை. அப்புறம் என்ன, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, ஊரில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து புனித அந்தோணியார்கிட்ட வந்து கோயிலில் வந்து நல்லா அழுது ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால கரை திரும்ப முடியாதனால அந்த கோயிலில் உள்ள மணியை வந்து அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அடித்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரேயர் பண்ண உடனே வந்து அந்த அலையும் காற்றும் நின்று அந்த கடலே வழி விட்டதாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு புதுமை. அதுக்கு பிறகு தான் அந்த 10 படகுமே கரையை வந்து சேர்ந்துருக்கு. அது வரைக்கும் அவங்களால வர முடியாதது. அந்தோணியார்கிட்ட ப்ரேயர் பண்ண பிறகு அந்த கோயில் மணி அடித்த உடனே அந்த புயலும் காற்றும் நின்று அவங்க எல்லாருமே வந்து கரையை வந்துட்டாங்க.
அந்த புதுமை நடந்த பிறகுல இருந்து தான் நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கோயில் வந்து குருசடியாக தான் இருந்திருக்கு. சின்ன குருசடியாக தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் கொஞ்ச நாள் போக பக்தர்கள் நிறைய பேர் வர வர தான் இந்த கோயில் குருசடியை இது பண்ணிக்கிட்டு பெரிய கோயிலாக வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற குடிலை மட்டும் பாருங்கள். எனக்கு உள்ளதுலேயே பிடிச்ச குடில்னால் இந்த குடில் தான். இது வந்து இந்த ஊரில் உள்ள ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சிறார்கள் குழந்தைகளின் குடில்னு தான் போட்டிருந்தாங்க. அவங்களோட எல்லா ஃபோட்டோஸும் வச்சு ஒவ்வொருத்தவங்க ஃபோட்டோஸும் வச்சு பண்ண எல்லாரும் ஃபோட்டோஸ் வச்சு அந்த குடில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. கோயிலுக்கு முன்னாடியே நிறைய செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மட்டுமே. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2-3 இதில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கு பிறகு வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பெரிய காட்டில் உள்ள பைக்க. அதில் எங்கள் சித்தி மூணு நின்றனால அவங்க கூட போய் நின்று நாங்கள் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த டைமு. ஃபஸ்ட்டு டே வந்து டான்ஸு கிராக்கர்ஸு அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போயாச்சு. இது செகண்ட் டே வந்து எல்லாருமே வந்து என்னென்னா சரி ஓகே ஈவினிங் நல்லா போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஈவினிங்கும் நாங்கள் வந்த நேரம் எங்கள் சித்தப்பா கடை அப்பவும் ஓப்பனில் தான் இருந்துச்சு. அப்பவும் அவங்க சில்லி சிக்கன், பானிபூரி, மசால் பூரி ப்ளஸ் காலிஃப்ளவர், தண்ணி, ஜூஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பெரிய காட்டுக்கு வந்தீங்கன்னா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லாமே நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஃபேமிலியாக கேம் விளாண்டோம். செம்ம காமெடி, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. நைட்டு ஒரு 9:30 வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். இருந்து நல்லா கேமெல்லாம் விளாண்டுட்டு நல்லா காலிஃப்ளவர் எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பெரிய காட்டை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நான் ஃபெஸ்டிவல் டைம் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு நல்ல தண்ணி வார ஒரு நீரூற்று ஒன்று இருக்குது கடலுக்கு பக்கத்தில். அதுவுமே ஒரு புதுமை நடந்த இடம்தான். அதை நான் வீடியோ எடுத்திருந்தால் நான் சொல்லியிருப்பேன். ப்ளஸ் பெரிய காட்டில் நிறைய புதுமைகள் நான் சொன்ன புதுமையை தவிர்த்து நிறைய நடந்திருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. எத்தனை வார்த்தை நாணயம்